டீசருக்கே இவங்க வந்து டீசர் விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் இதுவே எப்படி இருக்குன்னா, வரப்போகின்ற டீசர் எப்படி இருக்க போகுது, ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்க போகுது, இன்னும் ஆடியோ லான்ச்சில் தலைவர் எப்படி பேச போகிறாரு. ரஜினி மட்டும் வந்து குதிரை கிடையாதுங்க, அவரோட ரசிகர்களுமே குதிரை தான். டக்குன்னு எழுந்துருவாங்க அவங்களும். அந்த மாதிரி தான் அது. அவருடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு வந்து பின்பற்றிகிட்டே வர்றாங்க. முந்தானை முடிச்சு தான் அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களிலேயே அதிக வசூல் செய்த படம் முந்தானை முடிச்சு. அந்த வருஷத்தில் ஹையஸ்ட் கிராசர் படம் முந்தானை முடிச்சு தான் பாக்யராஜ் படம். ஆனால் பாக்யராஜ் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்காரா? ரஜினியை வந்து இங்கே எதிர்த்து பேசுகிறவன், ரஜினியை வந்து இல்லை அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் எல்லாருமே ஒன்று சொல்கிறேன். ரஜினி வந்து எல்லாரையுமே அனுசரிக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். யாரை விரோதியே வீடு தேடி வந்தால் கூட வெத்தலைப்பாக்கு வச்சு விருந்து வச்சு அனுப்புறது தான் ரஜினிகாந்த். உண்மை சொல்ல போனால் அதுதான். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயத்தையே தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கும் வந்து விரிவாக்கம் செஞ்சதே யாருன்னா ரஜினி படங்கள் தான். இங்கே நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ கூலி அப்டேட் விட்டுருக்காங்க. சும்மா டிஆரோட வாய்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு சாங், ஒரு ப்ரோமோ? சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சும்மா ஒரு கையை கால் அப்படி ஆட்டினாலே போதுங்க, அதுதாங்க அவர் பொறுத்த வரைக்கும் டான்ஸு. ரசிகர்களுக்கு அந்த திருப்தியை கொடுத்துட்டாலே கிட்டத்தட்ட அது சக்ஸஸ் ஆன மாதிரி கதை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் 56 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிக்கிட்டு ப்ரொமோ. அதாவது இது சாங்கோட டீசர் கூட கிடையாது. அந்த சாங் எப்படி இருக்குன்றதுக்குண்டான ஒரு ப்ரொமோ தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பர்த்டே ஸ்பெஷலாக வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, ரசிகர்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கூலி படத்துலேருந்து ஒரு சாங்கோடைய ஒரு சிக்கிட்டுன்ற ஒரு சாங்கோடைய ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. இதோடைய வாய்ஸ் பாருங்கள். அவர் டிஆரோடைய வாய்ஸ் நம்ம எல்லாருமே தெரியும். சிங்கி சிக்கா சிக்கிடி சிக்கான்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டோம், ஆஹா இது நம்ம தலைவர் டிஆரோட வாய்ஸ் அது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போவே. அதுக்கப்புறம் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்க்குறானுங்க, யார் பாடியிருப்பா இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ கீழே போய் பார்த்தா இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரஜினிகாந்துக்கு வந்து டிஆர் வாய்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து பெரிய அபூர்வங்க. ஏன்னா அவருடைய வாய்ஸுக்கு ரஜினிகாந்த் வாய்ஸுக்கு சத்தியமாக செட் ஆகுமானே தெரியல. ஆனால் இந்த பாட்டில் பாருங்கள், அவர் வாயை அசைக்கலை. ரஜினிகாந்த் அவர்கள் வாயை அசைக்கவே இல்லை. வெறும் 4 ஸ்டெப்பு போடுறாரு. அழகாக நின்றுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு போடுறாரு, திரும்ப வெளியில் வந்து ஒரு ஸ்டெப்பு போடுறாரு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இது எப்படி தெரியுமா, சிம்பிளாக சொல்ல போனால் எப்படி தெரியுமா, இது வந்து படத்தோடைய ட்ரெய்லர் கிடையாது, படத்தோடைய டீசர் கிடையாது. இந்த ரஜினிகாந்தே ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கண்ணா இது வந்து வெறும் டீசர் தாம்மா, இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்குமா அப்படின்னு வரல. படையப்பா திரைப்படத்தில் கூட சும்மா இது ட்ரெய்லர் தாம்மா அப்படின்னு வர, அந்த கடைசியாக கிளைமேக்ஸ் காட்சியில். அந்த மாதிரி தான் இது வந்து டீசருக்கே இவங்க வந்து டீசர் விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் இதுவே எப்படி இருக்குன்னா, வரப்போகின்ற டீசர் எப்படி இருக்க போகுது, ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படி இருக்க போகுது, இன்னும் ஆடியோ லான்ச்சில் தலைவர் எப்படி பேச போகிறாரு, இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆகும், ரசிகர்கள்லாம் அப்படியே இப்போவே கூஸ் பம்பில் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, எப்பா தலைவா இதை தலைவா நாங்கள் ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கூஸ் பம்பில் இருக்காங்க. அது வேறு இல்லாமல் தளபதி ரீலீஸ் ஆகிட்டு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கொடுக்கும்போது என்ன ஆகுனா, எங்களையாடா நீங்கள் சொம்பை நினச்சிட்டிங்க, ரஜினி ரசிகர்கள்னா சொம்பையா அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இப்போ அதாவது இப்படி வீறு கொண்டு எழுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம போது கூட ஒரு மருத்துவர் வந்து பேட்டி கொடுத்தார், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மருத்துவர் என்ன சொன்னார்னா, சார் இனிமேல் தான் சார் அவர் இன்னும் ஆக்டிவாகவே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். சார் இந்த ஆப்ரேஷன் பிறகு அவர் இன்னும் ஆக்டிவாக இருப்பார், இதுக்கு முன்னாடி இந்த விட பல மடங்கு ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னாங்க. அந்த ஆக்டிவோட அந்த எனர்ஜி வந்து இந்த டீசரில் டான்ஸ்லேயே தெரியுது தலைவர் எப்படி இருக்காருன்ட்டு. அதே மாதிரி தான் அவரோட ரசிகர்களும் சரி. ரஜினி மட்டும் வந்து குதிரை கிடையாதுங்க, அவரோட ரசிகர்களுமே குதிரை தான். டக்குன்னு எழுந்துருவாங்க அவங்களும். அந்த மாதிரி தான் அது. அவருடைய ரசிகர்களை அந்த அளவுக்கு வந்து பின்பற்றிகிட்டே வர்றாங்க. அவரை எப்படி ஃபாலோ பண்ணோம், எந்தெந்த விதத்தில் ஃபாலோ பண்ணுறதை கரெக்டாக யோசிச்சு இருக்காங்க அவரோட ரசிகர்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சாங்கோடைய இந்த ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஒரு 56 செகண்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சாங்கில் ஃபஸ்ட்டே தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம் மியூசிக் வேறு லெவலில் போட்டிருப்பாருன்னு அனிருத். அந்த சாங்குக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாட்டோட முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மியூசிக் தான் இப்போ போட்டிருக்காரு. இன்னும் சாங் வேறு லெவலில் இருக்குதுன்றதா என்னுடைய கணிப்பு இதுதான் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிஆர் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ரஜினியோட ஒரு டைம் வந்து ரஜினி படங்களுக்கு இணையான ஒரு வசூலை வந்து கொடுத்தாரு அவர் டைமில். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டிஆர் வந்து இப்போ ரஜினி அவர்களுக்கு பாட்டு பாடுறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க சார்? வசூலுன்றது வந்து வேறு விதம் சார். இப்போ இங்கே நிறைய பேர் வந்து வசூலை வச்சு தான் நான் தான் அர்த்த ரஜினி, இல்லை இப்படி தான் அர்த்த ரஜினி, நான் ரஜினி வசூலை தாண்டிட்டேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. வசூலுன்றது ஒரு நிரந்தரமே கிடையாது சார். இப்போ சமீபத்தில் அமரன் திரைப்படம் கூட பெரிய வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ரஜினி ஈக்குவலாக கலெக்ஷனுக்கு வந்துட்டார். அப்போ ரஜினி இப்போ விஜய் அஜித்தோட சிவகார்த்திகேயன் பெரியாலும் சொல்லிட முடியுமா? ஒரு படத்தை வச்சுலாம் நிர்ணயிக்க முடியாது. ஒரு படத்தோட வசூலை வச்சோ இந்த படத்தோட இவர் தாண்டிட்டாருன்னு சொல்லும்போது வந்து அதெல்லாம் நிர்ணயிக்கவே முடியாது.
அந்த காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காலத்தில் சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் படங்கள் ஓடி இருக்கு, ஏன் விஜயகாந்த் படங்கள் வந்து ஓடி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பாக்யராஜ் திரைப்படங்கள் ரஜினி படங்களுடைய அதிக வசூலை பெற்றிருக்கு. ஒரு வருஷத்தில் முந்தானை முடிச்சு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். அது அந்த வருஷத்தில் ரஜினிக்கு 4 படம் வந்திருக்கு சார். ஆனால் முந்தானை முடிச்சு தான் அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களிலேயே அதிக வசூல் செய்த படம் முந்தானை முடிச்சு. அந்த வருஷத்தில் ஹையஸ்ட் கிராசர் படம் முந்தானை முடிச்சு தான் பாக்யராஜ் படம். ஆனால் பாக்யராஜ் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்காரா? இல்லை பாக்யராஜ் வந்து பழைய நிலைமையில் அதே மாதிரியே இன்னமும் அந்த குடும்ப கதாபாத்திரத்தில் படங்கள் கொடுத்துட்ருக்காரா? இல்லை. அவர் வந்து அவரோட டைம் வந்து இன்றைக்கி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் ஸ்கிரிப்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, சரி நமக்கு இந்த ரூட்டு செட் ஆகாது, நம்ம வேறு ரூட்டில் போவோம், ஏன்னா கேரக்டரைசேஷன் பண்ணுவோம், இல்லை ஒரு அண்ணன் வேடம் பண்ணுவோம், இல்லை எப்போ சமயம் கிடைக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை நம்ம யோசிப்போன்னு அவர் அந்த ரூட்டில் போயிட்டார். அவர் கூட பயணித்தவங்களை எத்தனை பேர் பாருங்கள். ரஜினிகாந்த் சமகாலத்தில் வந்தவங்கள எவ்வளோ பேர். ராஜ்கிரண் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நடிகர் ராஜ்கிரண் ரஜினியோடய அதிக சம்பளம் வாங்கினார் ஒரு காலத்தில். அவர் இன்றைக்கி என்ன மாதிரி பண்ணுறாருன்னு யோசிச்சு பாருங்கள். டி ராஜேந்தர் வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லாரோடையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மனிதர் அவர். ஏன்னா அவர் பெண்களை தொட்டு கூட நடிக்க மாட்டார் படங்களில். உருகி உருகி லவ் பண்ணுவார், அழுது லவ் பண்ணுவார், அழுது சென்டிமெண்ட்டை பிடிவார். அதை ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆடியன்ஸ் ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் உள்ள திரைப்படங்கள் பார்த்து மைதிலி என்னை காதலி, என் தங்கை கல்யாணி, உயிரிழந்த வரை உஷா, தங்கைக்கு ஒரு கீதம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஏன்னா இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வராருப்பா, இவர் வித்தியாசமான சென்டிமெண்ட்டை கையாளுறாருப்பா. ஏன்னா மற்றவங்களுக்கும் டீரா படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இவர் வேறு விதமான சென்டிமெண்ட் கொண்டு போவார். அவங்க படத்தில் சாதாரணமாக தான் இவர் வேறு விதமாக கொண்டு போவார். ஆனால் என்றைக்குமே வந்து ரஜினிகாந்தையோ டி ராஜேந்தர் படங்களையோ யாருமே ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டாங்க. டி ராஜேந்தர் வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். முதல்ல அதனால யாருக்குமே வந்து இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுங்க. ரஜினியை வந்து இங்கே எதிர்த்து பேசுகிறவன், ரஜினியை வந்து இல்லை அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் எல்லாருமே ஒன்று சொல்கிறேன், ரஜினி வந்து எல்லாரையுமே அனுசரிக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். யாரை விரோதியே வீடு தேடி வந்தால் கூட வெத்தலைப்பாக்கு வச்சு விருந்து வச்சு அனுப்புறது தான் ரஜினிகாந்த். உண்மை சொல்ல போனால் அதுதான். டி ராஜேந்தர் வந்து பாட்டு பண்ணதுனால வந்து டி ராஜேந்தர் வந்து என்ன பழைய பகையில் இருந்தாரா? டி ராஜேந்தர் ரஜினி மீது பெரிய வன்மத்தில் இருந்தாரா? அவர் ஒன்றும் கிடையாது. அவர் ரஜினிகாந்த் எங்கேயாச்சும் தாய்குறையாக பேசியிருக்காரா? இப்போவும் போய் கேளுங்க, டி என்றைக்குமே தலைவன் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் மைக்கில் ஆக்ரோஷமாக பேசுவார். இப்போவும் போய் கேட்டு பாருங்கள், சார் சூப்பர் ஸ்டார் சர்ச்சை விழுது சார், என்ன சார் நீங்கள் உனக்கு தெரியுமாயா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கோமோ ஒரு ஆஷாபில் சொல்லுவார். எப்போவுமே தலைவன் ஒரே தலைவன், ஒரே சந்திரன், ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவார் டி ராஜேந்தர் போய் கேட்டிங்கன்னா. அது வேறு இல்லாமல் அவர் வந்து குடும்ப நண்பர் வேறு. ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்ப நண்பர் அவர் பாட்டு பண்ணல ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் இல்லை. ஆனால் டி ராஜேந்தரே பாட்டு படிக்கிறான்றது தான் அதிசயமாக இருக்குது. அதான் உண்மை இங்கே சொல்லப்போனால். ஓகே, நான் இப்போ லோகேஷ் கிட்ட எந்த மாதிரி ஒரு படம் எதிர்ப்பாங்க? இது எனக்கு கிட்டத்தட்ட அந்த பத்தல அந்த வைப் மாதிரி இருக்கு. கமலுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை சார், அது சார் அப்படி கிடையாது சார். ஒவ்வொரு ஹீரோவுக்குமே ஒரு ஒரு டைப் ஆஃப் விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பத்தல தோணும். இப்போ எனக்கு எப்படி திரும்ப தோணுச்சு, விக்ரம் வேதாவில் வந்து ஒரு பாட்டு வரும், ஏ டசக்கு டும் டும், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் இந்த பாட்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி தோணும், வேறு விதமான தோணும். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸோ அந்த மூமெண்ட்டோ அந்த கூட இருக்க டான்ஸ் ஆடல பார்க்கும்போது இந்த பாட்டு நம்ம எங்கேயே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேடா, இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கடா, இப்படி தான் எல்லாருமே கேள்வி கேட்க தோணும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இது என்ன சார், என்ன இருந்தாலும் முதல்ல ரஜினி படம் சார், ரஜினி டான்ஸு சார், அவ்வளோதான் சார். இது வேறு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். இது இந்த பாட்டு கூட ஒப்பிடுறது அந்த பாட்டோட ஒப்பிடுறதுலாம் ஒன்றுமே கணக்கு. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், பல விதமான மனிதர்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். எல்லா கருத்தையும் நம்ம ஒன்றாக இணைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஷூட்டாக எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ரஜினிக்கு என்ன ஸ்டெப் வருமோ அதை தான் போட வச்சுருப்பாங்க. ரஜினியை கொண்டு வந்து பிரபுதா மாதிரி ஆட சொன்னால் ஆட முடியாது அவரால், சரிங்களா? அதேமாதிரி பிரபுதாவத்துக்கு வந்து ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ண முடியாது, ரஜினி மாதிரி படங்கள் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு தனி விதமான ஸ்டைல் இருக்குது, தனி விதமான நடிப்பு இருக்குது. அந்தந்த திறமை தான் அவங்களால காட்ட முடியும். அதில் யார் மக்களை ஈஸியாக கவர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா மக்கள் மனசையும் கவர்ந்துருக்காரு. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே 1000 கோடி வரவே மாட்டேங்குது, ஏன் அந்த மாதிரி படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 74 வயசு மனுஷன் ரஜினி, அவரு தான் வந்து கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை, தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறது கூலியா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வயசுல இந்த மனுஷன் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, ஒரே ஒரு விஷயந்தான் சார் நான் சொல்லுவேன். இந்த 1000 கோடி வசூல் என்பது என்னென்ன மார்க்கெட் வேல்யூ. நம்ம இந்தியாவிலேயே பெரிய மார்க்கெட் வச்சுருக்கோங்க யாருன்னா ஹிந்தி மார்க்கெட். ஹிந்தி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 25-26 ஸ்டேட்டில் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தெலுங்கு மார்க்கெட் பெருசு. தெலுங்கு மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 30-40% இருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா சைடில் இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மேலே மகாராஷ்டிரா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இது மாதிரி ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்க ஜென்ரேஷன் வந்து அதிகம், ஆடியன்ஸ் அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவங்களுடைய மார்க்கெட் வந்து பெருசு, ரொம்ப பெருசு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயத்தையே
தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கும் வந்து விரிவாக்கம் செஞ்சதே யாருன்னா ரஜினி படங்கள் தான். இங்கே நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. எங்கால் படம் ஓவர்சீஸில் இவ்வளோ பண்ணிடுச்சு, எங்கால் படம் இவ்வளோ ஓவர்சீஸில் பண்ணிச்சு, துள்ளி குதிக்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து விரிவாக்கம் பண்ணி என்னுடைய தமிழ் படங்களையும் உலக இருக்கிற அனைத்து தமிழர்களும் ரசிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்ததே யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் தான். முதல்ல சொல்ல போனால் அவர் அதாவது எப்படி சொன்னால் அவர் விரிவாக்கின இந்த மார்க்கெட்டில் தான் அனைத்து நடிகர்களுமே குளிர்காயிறாங்க. உண்மையை சொல்ல போனால் அதுதான், இல்லை தப்பாக எடுத்தது ஒன்றுமே இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க 1000 கோடி வசூல்ன்றது ஏன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சாத்தியம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாண்டி அவங்கவுங்க ரசிகர்களை மட்டும்தான் திருப்தி பண்ணுற மாதிரி தான் படமே எடுக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இப்போது ஒரு KGF 2 எடுத்திங்கன்னா அது யார் ரசிகர்களை மட்டும் திருப்தி படுத்துகிற படம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கண்டென்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக எந்த மூலம் முடுக்கில் ரிலீஸ் பண்ணாலும் அந்த கண்டென்ட்டை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. அதேமாதிரி பாகுபலி 2 RRRலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டில் போய் ரிலீஸ் பண்ணாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருடைய வேல்யூ வச்சு தான் அங்கே படங்கள் ஓடும். இப்போ ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ ரிலீஸ் ஆனால் அந்தந்த ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வசூல் பண்ணோம். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் மேலே ரஜினிகாந்த் ஏன் இருக்காருன்னா, ரஜினிகாந்த் வந்து அந்த 1980ஸ்லேருந்து இன்று வரை பல நடிகர்கள் கூட நட்பாக இருக்கார். பல ஸ்டேட்டில் பிரைம் மினிஸ்டர், ஆளுநர், ஏன் வார்டு மெம்பர்லேருந்து எல்லாருக்குமே திரு ரஜினிகாந்த் அவர்களே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் படம் வருதுன்னா அனைத்து ஸ்டேட்டையுமே படம் பார்ப்பாங்க. ஆனால் 50 நாள் ஓடக்கூடிய படம் 100 நாள் ஓடக்கூடிய படமாக அந்த ஸ்டேட்லேயே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிடையாது. அதுதான் அதாவது அதுதான் உண்மை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ இடங்களில் கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 கோடி வரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அந்த டீமை பொறுத்து தான் அமையும். ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய மியூசிக் டைரக்டர்ப்பா, பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்குப்பா அப்படின்னு நம்ம யோசித்தா மட்டும்தான் அது வந்து அந்த 500 கோடியை தாண்டதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கூலி திரைப்படத்துக்கு ஏன் அந்த வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ ஃபில் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் மெயினாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ உள்ள ஒரு நடிகர். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இண்டிவிஜுவல் வேல்யூ உள்ள ஒரு நடிகர். இந்த 2 பேரும் சேரும்போது என்ன ஆகும்னா அது 1000 கோடி ஈஸியாக அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லுமே தவிர படம் வர்றதுக்கு முன்னாடியே தம்பட்டு அடிக்க மாட்டோம். இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் பண்ணுறதுக்கு முதல் வாய்ப்பாக இந்த கூலி திரைப்படம் தான் தமிழ் சினிமா உலகத்தில் 1000 கோடி ரிலீஸ், அதாவது 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். இதுக்கு காரணம் என்னென்னா டீமோட வேல்யூ. இதுதான் மெயின் மேஜர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே 1991 தளபதி திரைப்படம் பூஜை போடுறதுக்கு முன்னாடி மணிரத்னம் ரஜினி காம்போ தளபதி திரைப்படம் போடும்போது யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து இது வித்தியாசமான ஒரு காம்போ, யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ. அப்படின்னும்போது அந்த வருடத்தில் ரிலீஸ் ஆன படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் தளபதி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த திரைப்படம் மணிரத்னம் எடுத்த படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடின திரைப்படமும் தளபதி. அதிலிருந்து ரஜினிக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்தனை படங்களுடைய வசூலையும் பீட் பண்ண ஒரே திரைப்படம் தளபதி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ உருவாகும்போது நான் வேணால் அந்த படத்துடைய கிரேஸ் பல மடங்கு எகிரும். அதே மாதிரி இந்த கூலி திரைப்படமும் பல மடங்கு எகிரி இருக்குது கிரேஸு. உங்களுக்கு பாருங்கள், ஒரு 2-3 நாள்லேயே வந்து படம் ரிலீஸ் ஆக ஒரு 2-3 நாள்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், அடித்து தூக்கிச்சுன்னா ஒரு 4-5 நாளில் ஒரு 600 கோடி பண்ணிச்சுன்னா ஈஸியாக 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாலிவுட் அதாவது ஹிந்தி பெல்ட்டில் வந்து இந்த திரைப்படம் குறைஞ்சது 200-300 கோடி வரை வசூல் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்கிற 1000 கோடி அடித்த படங்கள் எல்லாமே ஹிந்தி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 300-400 கோடி படம் வசூல் ஆகியிருக்கும். இப்போ KGF 2 எடுத்துங்க, ஹிந்தி பெல்ட்டில் எவ்வளோ வசூல்னு பாருங்கள். ஒரு பாகுபலி 2 எடுத்துங்க, ஒரு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 எடுத்துங்க. இது எல்லாமே ஹிந்தி பெல்ட்லேயே கிட்ட 700 கோடி 800 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த திரைப்படங்கள் ஈஸியாக 1000 கோடியே கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் நம்ம படங்கள், தமிழ் படங்கள் எதுவுமே இன்னும் ஹிந்தி பெல்ட்டில் 100 கோடியே தாண்டலையே. இது வரைக்கும் ஹிந்தி பெல்ட்டில் அதிக வசூல் செய்த படமே 2.0 தானே. 2.0 தானே அதிக வசூல் செய்த படம். நம்ம தமிழ் படம், நேரடி தமிழ் படம் ஹிந்தியில் அதிக வசூல் செய்த ஒரே படம் 2.0. அது மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 கோடியை கிராஸ் பண்ணிச்சு. வேறு எந்த படமும் இன்னும் 40 கோடி 30 கோடி கூட கிராஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்களுக்கு வந்து 1000 கோடி வசூல் வந்து ரீச் ஆகும்? ஸோ இந்த திரைப்படம் கூட ஹிந்தி பெல்ட்டில் பெரிய லெவலில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது 1000 இல்லை 1500 கோடிகளும் தாண்ட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அமீர் கான் நடிக்கிறாருங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மேபி இது ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம் சார். இப்போ அமீர் கான்லாம் நடித்தாருன்னா உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற அந்த 1000 கோடி 1500 கோடி வசூலில் ஈஸியாகவே வந்துடும் சார். ஏன்னா அமீர் கானுக்கு சில நாட்களாக இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படங்களே இப்போ பெருசாக வரல. அவர் வர்றதுனால அந்த படத்தில் நடிக்கிறாருன்னு போது வந்து பெரிய லெவலில் ஒரு இந்தி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற வசூல் எடுக்கிறதுக்கு. இப்போ அமீர் கான் போது வந்து அவர் ஒரு 5 நிமிஷம் வந்து போனால் கூட போதுமே,
அசால்ட்டாக அந்த ஹிந்தி பெல்ட்டில் நல்ல பெரிய லெவலில் வசூல் பண்ணோம்ல. இப்போ ஜெயலலிதா படத்தில் பார்த்தா ஜாக்கி ஷார்ப்லாம் போட்டுருக்காங்க. ஜாக்கி ஷார்ப்பில் அந்த டைமில் பெரிய ஆள். இன்றைக்கி வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வச்சு நடிகர் கிடையாது. அவரும் இன்றைக்கி இங்கே ஒரு சத்யராஜ் மாதிரி, ஒரு பிரபு மாதிரி, அங்கே ஒரு நடிகர் அவர். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கமல் மாதிரி, ஒரு விஜய் மாதிரி ஒரு நடிக்கிறாங்க. இப்போ ஷாருக் கானையோ சல்மான் கானையோ ஜெயலலிதா திரைப்படத்தில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அசால்ட்டாக என்ன அந்த படம் ஜெயிலே 1000 கோடி தாண்டி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இது இல்லை உங்களுக்கு. அதுதான் ஒரு ரீசன். அமீர் கான்லாம் நடித்தாருன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம்லாம் ஹிந்தி பெல்ட்டில் பெரிய லெவலில் ஓடும். அதாவது வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உண்மையை சொல்ல போனால். ஓகே, நான் இந்த அப்டேட் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா கோலி சார்? எனக்கு ஏன் சார் திருப்தி? அவங்க ரசிகர்கள் திருப்தி அடைஞ்சாலே படம் அந்த விட்டது சக்ஸஸ் தானே சார் அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த வின்டேஜ் ரஜினின்னு சொல்லுவாங்க, லேட்டஸ்ட் ரஜினின்னு சொல்லுவாங்க, கரண்ட் ரஜினின்னு சொல்லலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ரஜினியாக இந்த சாங்கில் ப்ரோமோவில் பார்க்கும்போது இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் எல்லாமே மிக்ஸ் பண்ண ரஜினி. நீ இப்போ நேற்று அப்பா தாத்தா தான் இப்போ ஜெயிலர் படத்தில் பாட்டு வரும்ல, ஓ அழுப்பப்பா உங்கள் அப்பா விசில கேட்டவன் உன் மகனும் பேரனும் ஆட்டம் போட பண்ண அந்த லைனை தூக்கின்னு வந்து இந்த சாங்கோட மேட்ச் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். 70 வயசு தாத்தாவும் அந்த பாட்டை அந்த சாங்கை ரசிப்பார், 40 வயசு அவங்க பையனும் அந்த பாட்டை ரசிப்பான், அவங்க பையன் இருக்கான் ஒரு 10 வயசு 5 வயசு பையன் அவனும் இந்த பாட்டை ரசிப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்டெப் அமைச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் யாராக இருந்தாலும் 2K கிட்ஸ்லேருந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் 70s கிட்ஸ் வரைக்கும் இந்த ரஜினியோட ஸ்டெப்பை ரசிப்பாங்க, இந்த ப்ரோமோ ரசிப்பாங்க. இதான் உண்மை. தலைவருக்கு வந்து நீங்கள் பர்த்டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தலைவருக்கு பர்த்டே நம்ம என்ன சார், நம்ம வந்து வாழ்த்த வயதில்லை சார், வணங்க தான் சாகணும். உண்மையிலே சொல்லப்போனால் என்ன தலைவர் என்றைக்குமே வந்து நீடூடி வாழணும் தான் எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. அதே தான் நானும் ப்ரே பண்ணுறேன். தலைவர் வந்து எந்த நோய் இல்லாமல் நீடூடி வாழ்ந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணுன்னு தான் என்னுடைய ஆசை.